ஹலோ. இன்றைக்கி நாங்கள் நூடுல்ஸ் பண்ணியிருந்தோம் வீட்டில். அது கொஞ்சம் மிச்சமாயிடுச்சு. அதை என்ன பண்ணலான்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது சரி ஓகே நூடுல்ஸ் வித் சாண்ட்விச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி கீ வாங்கிட்டு அதை ப்ரெட்டில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டோம். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் லைக் டொமேட்டோ கெச்சப் இதெல்லாம் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம பண்ணி பேலன்ஸ் இருந்த நூடுல்ஸை ப்ரெட்டில் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதோட உங்களுக்கு மயோனஸ் ஆட் பண்ணாலும் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இதோட ஆனியன் டொமேட்டோ பண்ணாலும் ஃப்ளேவர் கிடைக்கும். நாங்கள் சும்மா ஜஸ்ட் வீட்டில் ட்ரை பண்ணோம், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னமும் நல்லா பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மேக் பண்ணி போடுறோம். நல்லா வந்ததுன்னா நாங்கள் உங்களுக்கு அடுத்த இதுவும் நான் பண்ணி காட்டுறேன். அண்டு தோசைக்கல்லை ஹீட் பண்ணிவிட்டு அதில் ப்ரெட் அண்ட் கீ போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக அதை அப்படியே சாப்பிட்டு பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா டோஸ்ட் ஆகட்டும். போத் சைட்ஸ் டோஸ்ட் ஆனால் தான் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ அந்த பக்கமும் டோஸ்ட் ஆகட்டும். இப்போது வீட்டில் நீங்களும் இந்த மாதிரி ஃப்ரீ டைம்ஸில் ஏதாவது திங்க் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுங்கள். அது ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியாக டைம் பாஸ் ஆகும். நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போது அதை எப்படி வந்திருக்கு அண்ட் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாவ், சூப்பராக வந்திருக்குங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. சாப்பிட்டு பார்த்துட்டோம் நாங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இதையே நீங்கள் சாண்ட்விச் மேக்கரில் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா கிறிஸ்பியாக டோஸ்ட் ஆகி வரும். பார்க்குறதுக்கு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஸோ இதில் கொஞ்சம் உங்களுக்கு காரத்துக்கு லைட்டாக ஸ்பைஸ் பவுடர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஹாஃபாக கட் பண்ணி அதோட டொமேட்டோ கெச்சப், மயோனஸ், ஆனியன் டொமேட்டோலாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு இது ரொம்ப 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 பிடிக்கும். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.